அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுதுறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிஎஸ்சிக்கு தேவைப்படுற மாதிரி, அதுவும் குறிப்பாக அப்டேட்டட் சிலபஸ்க்கு தேவைப்படுற மாதிரி இலக்கணம் சார்ந்து பல்வேறு விடயங்களை நாம் பேசியிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் இலக்கணத்தின் ஒன்றான யாப்பு இலக்கணம் பற்றி பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்போது பொதுவாகவே தமிழ் இலக்கணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 வகையாக பிரிக்கிறாங்க. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு. இதில் எழுத்து இலக்கணத்தையும் சொல் இலக்கணத்தையும் நம்ம முழுவதுமாகவே புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி முடிச்சாச்சு. அப்போது அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யாப்பு இலக்கணம் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. ஐயா, சிலபஸில் யாப்பு கொடுக்கலையேங்க, நேரடியாக கொடுக்கலைங்க, ஆனால் மறைமுகமாக திருக்குறள் 20 அதிகாரத்தை படிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ திருக்குறள் சார்ந்து யாப்பு மற்றும் அணி ரெண்டையுமே நம்ம படிச்சுக்கணும், சரிங்களா? ஸோ அப்படி யாப்பு இலக்கணம் அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, யாப்பு அப்படின்னா என்ன சார்? யாப்பு இலக்கணம் என்றால் என்ன? அப்போ மரபு கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணத்தை தான் நாம் யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்துக்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை தான் மரபு கவிதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போது இலக்கண கட்டுப்பாடுகளே இல்லாமல் சும்மா எழுதக்கூடிய கவிதைகள்லாம் புது கவிதை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் இந்த புது கவிதையை லகுரத கவிதை அப்படின்றார், விலங்குகளற்ற கவிதை அப்படின்றார், கட்டற்ற கவிதை அப்படின்றார். அப்போது மரபு கவிதைகளை எழுத வேணும்னா இந்த யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் எழுத வேண்டும். இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா யாப்பிலக்கணத்தின்படி எழுதப்பட்ட கவிதைகளே மரபு கவிதைகள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாங்க, சரிங்களா? சரி சார், அப்போ யாப்பு இலக்கணத்தின் அடிப்படையில் செய்யுளுக்குரிய உறுப்புகளாக எத்தனை யாப்பின் உறுப்புகள் இருக்குது? அப்போ யாப்பின் உறுப்புகள் ஒட்டுமொத்தமாகவே 6 இருக்குதுங்க. என்னென்ன? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இது எல்லாமே யாப்பினுடைய 6 உறுப்புகள். அப்போ முதல்ல எழுத்து அப்படின்னா என்ன? ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? எழுத்து, அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஃப்ரீ வேர்ஸாக பார்த்துருவோமே. அப்போ 6 உறுப்புகள்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன சார்? அப்போ முதல்ல எடுத்தோன்னா எழுத்து, அப்போ தனித்தனியாக ஒவ்வொரு எழுத்துக்கள். அசை அப்படின்னா 2 எழுத்துக்களோ 1 எழுத்துக்களோ தனியாக இருந்தால் அது அசை. அப்போ ஒரு எழுத்தோடு இன்னொரு எழுத்து சேர்ந்துச்சுன்னா அது அசை. சீர் அப்படின்னா பல அசைகள் சேர்ந்தால் அது சீர். தலைனா பல சீர்கள் சேர்ந்தால் அது தலை. அடினா பல தலைகள் சேர்ந்தால் அது அடி. அடுத்து தொடைனா பல அடிகள் சேர்ந்தால் அது தொடை. அப்போ பாருங்கள், எழுத்தில் ஆரம்பித்து பல எழுத்துக்கள் சேர்ந்தால் அது அசையாக மாறுது, பல அசை சேர்ந்தால் அது சீராக மாறுது, பல சீர்கள் சேர்ந்தால் அது தலையாக மாறுகிறது, பல தலைகள் சேர்ந்தால் அது அடியாக மாறுகிறது, பல அடிகள் சேர்ந்தால் அது தொடையாக வருகிறது, சரிங்களா? ஸோ இப்போ 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். அப்படி முதல்ல நம்ம பார்க்க போகிறது எழுத்து. அப்போ எழுத்தை தமிழ் இலக்கணத்தின் அடிப்படையில் நாம் எப்படி சார் பிரிக்கிறோம்? ஐயா, 2 ஆளுங்க பிரிக்கிறோம். எப்படி? முதல் எழுத்து, சார்பு எழுத்து, இல்லைங்களா? அப்போது எழுத்தை முதல் எழுத்து, சார்பு எழுத்துன்னு தான் நம்ம பிரிக்கிறோம். ஆனால் யாப்பு இலக்கணத்தின் அடிப்படையில் எழுத்துக்களை நாம் 3ஆக பிரிக்கிறோம். எப்படி சார்? குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள், ஒற்று எழுத்துக்கள். அப்போ குறில் எழுத்துக்கள் அப்படின்னா எங்கெங்க சார் இருக்குது? அதாவது உயிர் எழுத்துக்களிலும் குறில் எழுத்துக்கள் இருக்குது, உயிர் மெய்யிலும் குறில் எழுத்துக்கள் இருக்குது. அப்போ உயிர் குரல், உயிர்மை குறில் அப்படின்னு குறில் எழுத்துக்களே 2ஆக பிரிக்க முடியுது. அப்போ தமிழ் மொழியில் உயிர் குரில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 5 எழுத்துக்கள் இருக்குது. சரி ஐயா, உயிர்மையில் இருக்கக்கூடிய குறில் எழுத்துக்கள் அது 90 எழுத்துக்கள் இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டால் உயிரில் ஒரு 5, உயிர்மையில் ஒரு 90, ஆக மொத்தம் 95 குறில் எழுத்துக்கள் இருக்குது. சரி சார், அடுத்ததாக நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நெடில் எழுத்துக்கள் தான் என்ன சார்? நீண்டு ஒலிக்கக்கூடியது நெடில் எழுத்துக்கள், நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். அப்படி உயிர் எழுத்துக்களில் நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 7 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாக இருக்குது. அப்போ உயிர் மெயில் எத்தனை நெடில் எழுத்துக்கள் இருக்குது? ஐயா, உயிர் மெயில் மட்டும் கிட்டத்தட்ட 126 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாக இருக்குது.
அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு சார்? அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 7 + 126, ஆக மொத்தம் 133. சரி சார். அப்போ ஒற்று எழுத்துக்கள் அப்படின்னா என்ன சார்? ஐயா, மெய் எழுத்து இதைத்தான் ஒற்று எழுத்துக்கள்னு சொல்கிறோம். ஆயுத எழுத்தையும் ஒற்று எழுத்தில் சேர்த்துருக்குறோம். சரிங்களா? அப்போ தமிழ் மொழியில் ஒட்டுமொத்தமாக ஒற்று எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? மெய் ஒரு 18ங்க, ஒற்று எழுத்து ஒரு 1ங்க, ஆக மொத்தம் 19ங்க. அப்போது யாப்பு இலக்கணம் பாருங்க, இப்போ தான் அந்த மரபு கவிதைலாம் எப்படி எழுதுறாங்கன்னு நமக்கு தெரிய போகுது. ஆனால் யாப்பு இலக்கணத்தின் அடிப்படையில் எழுத்தை 3ஆக பிரிக்கிறோம். அப்படி குரில் எழுத்துக்களாக நம்மள்கிட்ட 95 எழுத்துக்கள் இருக்குது, நெடில் எழுத்துக்களாக 133 எழுத்துக்கள் இருக்குது, ஒற்று எழுத்துக்களாக 19 எழுத்துக்கள் இருக்குது. ஆக மொத்தம் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய 247 எழுத்தையுமே 3ஆக பிரித்து வச்சுக்கிட்டோம். சரிங்களா? அப்போ எழுத்துக்களை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா? சூப்பராக தெரிஞ்சிருச்சு. அப்போது இந்த மாதிரி ஒரு எழுத்தோ இல்லை பல எழுத்துக்களோ சேர்ந்தால் அதைத்தான் நாம் அசை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அசைனா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அசை எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை. ஒன்றோ இல்லை 2 3 சேர்ந்து. இந்த அசை எத்தனை வகைப்படும்? அசை 2 வகைப்படும். எப்படி சார்? நேர் அசை இல்லை நிறை அசை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சார் நேர் அசை? அது என்ன நிறை அசை? அப்போ குரில் எழுத்துக்களோ இல்லை நெடில் எழுத்துக்களோ தனியே வந்தாலும், அப்போ தனி குரில் எழுத்து இல்லைன்னா தனி நெடில் எழுத்து, அப்படி இல்லையா அந்த தனி குரில் எழுத்தோட ஒரு ஒற்று எழுத்தும் இல்லை தனி நெடில் எழுத்தோட ஒரு ஒற்று எழுத்தும் சேர்ந்து வந்தால் அதைத்தான் நேரசை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டாக நான் பாருங்க, தனி குரில் எழுத்து, அப்போ அது நேரசை. அடுத்து நம் அப்படின்னு போட்டிருக்காங்க, அப்போ ஒரு குரில் எழுத்தோட ஒரு ஒற்று எழுத்து இருக்குது, அப்போ அது நேரு தான். அடுத்ததான் நான் அப்படின்றாங்க. நான் அப்படின்னா அதுவுமே பாருங்கள் ஒரே ஒரு தனி நெடில் எழுத்து, அப்போ தனி நெடில் எழுத்து அப்படின்னா அது நேரு தான், நேரசை. அப்போ நாம், அப்போ தனி நெடில் எழுத்தை தொடர்ந்து ஒரு ஒற்று எழுத்து வந்திருக்கு, அப்போ அது நேர் அசை. சரிங்களா? அப்போ ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க, ஒரு சொல் கொடுக்கிறார்கள் என்றால் நாம் தான் நேராக நிறையான்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ நேரசைனா 4 பாசிபிலிட்டி இருக்குது. தனி குறில் எழுத்து, தனி குறில் எழுத்தோட ஒரு ஒற்று எழுத்து, தனி நெடில் எழுத்து, தனி நெடில் எழுத்தோட ஒரு ஒற்று எழுத்து, அப்படி தான் நம்ம பிரிக்கணும் அப்போ. சரிங்களா? ஸோ அப்போ நேரசைனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா? அடுத்ததாக நிறை அசை அப்படின்றாங்க. நிறை அசைனா என்ன சார்? 2 குறில் எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று வந்தாலோ, அப்படி இல்லைன்னா ஒரு குறில் எழுத்தும் ஒரு நெடில் எழுத்தும் வந்தாலோ, அப்போ 2 குறில் எழுத்துக்கள் வந்தாலோ, ஒரு குறில் அதை தொடர்ந்து ஒரு நெடில் அப்படி வந்தாலோ, இல்லை 2 குறில் எழுத்தை தொடர்ந்து ஒரு ஒற்று எழுத்து வந்தோ, இல்லை ஒரு குறில் ஒரு நெடிலை தாண்டி இன்னொரு 3ஆவதாக ஒரு ஒற்று எழுத்து வந்தாலோ அதைத்தான் நிறை அசை அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக கடல் அப்படின்றத பிரிக்க சொன்னாங்கன்னா, அப்போ நம்ம 2 குறில் எழுத்து இருக்கு, 2 குறில் எழுத்தோட ஒரு ஒற்று எழுத்து இருக்கு, அப்போ கடல் அப்படின்றது ஒரு அசை, முழு அசை. சரிங்களா? எஸ். ஸோ அப்போ கடாம் அப்படின்னு எடுத்துக்கோமே, ஐயா கா என்ற ஒரு குறில் எழுத்து, டா ஒரு நெடில் எழுத்து, அதுக்கப்புறம் ஒரு ஒற்று எழுத்து, அப்போ ஒரு குறில் நெடில் ஒரு ஒற்று எழுத்து, இதெல்லாம் ஒன்றா வந்துச்சு அப்படின்னா அப்போ அது நிறையசை. அப்போ நேரசைனா என்ன, நிறையசைனா என்ன அப்படின்றது நமக்கு அப்பட்டமாகவே தெரிஞ்சிருச்சு. ஈஸியாக நம்மளால் சொல்லிட முடியும், ஒரு பெரிய பிரச்சனையுமே கிடையாது. அசை எத்தனை வகைப்படும்? அசை 2 வகைப்படும். சரி சார். இப்போது எடுத்துக்காட்டாக ஒரு சில திருக்குறள்களை பார்த்தாலும் நமக்கு சொல்ல முடியும். ஒரு சில திருக்குறள், ஏன்னா பொதுவாகவே இந்த திருக்குறளை பேஸ் பண்ணி தான் நமக்கு கேட்குறாங்க. அப்போ திருக்குறளை பேஸ் பண்ணி இது எந்த அசை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எந்த அசைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நேரசை நிறையசையை சேர்த்து நாம் பல்வேறு விடயங்களை பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்காட்டாக ஒரு திருக்குறள் ஒன்று எடுத்துக்கோமே. சரிங்களா? திருக்குறள் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சொற்றொடர் கூட எடுத்துக்கொள்ளலாம். சரி. அப்போ ஒரு டேப்லெட் காலம் அழகாக புக்லேயே கொடுத்துருக்காங்க, நேரசைனா என்ன நிறையசைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதன் அடிப்படையில் நாம் ஒரு திருக்குறளை பிரிக்க வேண்டும் அப்படின்னா எப்படி அப்படின்றத பார்ப்போமா? பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயின் அறம் நாணத்தக்கது உடைத்து அப்படின்னு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதில் முதல் சீரான பிறர் நாண அப்படின்ற வார்த்தை எடுத்து பாருங்க.
பி ர இர். அப்போ 2 குறில் எழுத்து ஒரு ஒற்றை எழுத்தாக பிரித்து வச்சாச்சு. நான, ஐயா நான் ஒரு நெடில் எழுத்து இருக்கு, ந ஒரு குறில் எழுத்து இருக்கு, ஒரு ஒற்றை எழுத்து, பிரிக்கலாமா? கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு குறில் ஒரு நெடில், அதுக்கப்புறம் தான் ஒற்றை எழுத்து வரணும், நெடில் குறில் வரக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் என்ற தனி நெடில் எழுத்து அப்படியே இருக்குது, ந என்ற குறில் எழுத்து அதை தொடர்ந்து ஒரு ஒற்றை எழுத்து வருது. சரிங்களா? ஸோ இப்போது பிறர் நான அப்படின்ற வார்த்தையை பாருங்க, பிறர் 2 குறில் ஒரு ஒற்றை எழுத்து, நான் என்ற தனி நெடில் அப்படின்னு பிரிக்கிறாங்க, ந என்ற குறில் எழுத்து அதோட ஒரு ஒற்றை எழுத்து அப்படின்னு பிரிக்கிறாங்க. தக்கது அப்படின்ற வார்த்தையை எடுத்து பாருங்க, தா இக்கு இல்லைங்களா? அப்போ ஒரு குறில் ஒரு ஒற்றை எழுத்து, கது கா ஒரு குறில், து ஒரு குறில், அப்போ 2 குறில் வந்துச்சுன்னா அது நிறை அப்படின்னு பிரிக்கிறாங்க. தான் நானா அப்படின்றாங்க. அப்போ தான் தா என்ற நெடிலை தொடர்ந்து ஒரு ஒற்றை எழுத்து வந்திருக்கு, அப்போ ஒரு தனி நெடிலை தொடர்ந்து ஒற்றை எழுத்து வந்தால் அது நேர், நான் என்ற தனி நெடில் வந்தால் அதுவும் நேர், நான் என்ற தனி நெடில் வந்திருக்கு அதுவும் நேர். ஸோ இப்போ நேர் நிறை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுதுங்களா? எஸ், அழகாக தெரிஞ்சிருச்சுங்க. சரி சார், அப்போ நேரசை நிறையசை அப்படின்னு இந்த அசையை பிரிக்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த அசைகள் சேர்ந்து வருகிறது இல்லையா, அதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சீர் அப்படின்னா ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் கூட்டத்தை நாம் சீர் அப்படின்னு சொல்கிறோம். அது பாடலின் ஓசைக்கு அடிப்படையாக அமையக்கூடியது இந்த சீர் தான். இந்த சீரை எத்தனையாக பிரிக்கின்றார்கள் அப்படின்னா, இந்த சீரை 4ஆக பிரிக்கிறார்கள். அதாவது ஓர் அசைச்சீர் ஒன்றே ஒன்று தான், அப்போ சிம்பிளாக பிரிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஈர் அசைச்சீர் 2ஆக பிரிக்கிற மாதிரி இருக்கும். மூ அசைச்சீர் 3ஆக பிரிப்பது போல் இருக்கும். 4 அசைச்சீர் 4ஆக பிரிப்பது போல் இருக்கும். சரிங்களா? ஆமாம். ஸோ இப்போது இதில் ஓரசையிலிருந்து ஒன்றொன்றாக பார்க்க போகிறோம். அப்போ நேர் அப்படின்றதோட உகரம் சேர்ந்து முடிவது உண்டு. அப்படி நேரோட உகரம் சேர்ந்து முடிந்தால் அதை நேர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறை அப்படின்றதோட உகரம் சேர்ந்து முடிந்தால் அதை நிறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேர்பு மற்றும் நிறைவு ஒரு வெண்பாவினுடைய இறுதியில் மட்டுமே வரும். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அப்போது ஈரசைச்சீர்களை நாம் இயற்சீர் அப்படின்னு சொல்கிறோம், ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு சொல்கிறோம். ஓரசைச்சீருக்கும் இது மாதிரி பேர்கள்லாம் இருக்குது. அப்போ அழகீட்டு வாய்ப்பாடு கூறுக அப்படின்னு பழைய சிலபஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. புது சிலபஸில் அழகீட்டு வாய்ப்பாடுன்னு டைரெக்டாக கொடுக்கல, மேபி திருக்குறள் இருக்கிறதுனால திருக்குறள் சார்ந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஓர் அசைச்சீர் பாருங்க, ஓர் அசைச்சீர். அப்போ நேர் அப்படின்னா என்னதுங்க? அப்போ தனி குறில் தனி நெடில், இல்லைன்னா தனி குறிலோட ஒரு ஒற்றை எழுத்து, தனி நெடிலோட ஒரு ஒற்றை எழுத்து. அப்போ ஓர் அசைச்சீர் அப்படி இருந்ததுன்னா அதை நேர் அப்படின்னு சொல்கிறோம். நேர்னா அழகீட்டு வாய்ப்பாடின்படி அதை நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறை அப்படின்னா அழகீட்டு வாய்ப்பாட்டின் அடிப்படையில் அதை மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்பு, ஐயா நேர்புனா நேர் அப்படின்றது உகரத்தோடு என்று முடிந்தால் அதை நேர்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ காசு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைவுனா என்ன சார்? நிறை அப்படின்றது உகரத்தோடு முடிந்தால் அதை நிறைவு அப்படின்னு சொல்கிறோம். நிறைவை பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போது நேர் நிறை நேர்வு நிறைவு அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா, நேர் அப்படின்றதை அழகீட்டு வாய்ப்பாடின் அடிப்படையில் நாள்னு சொல்கிறாங்க. நிறை அப்படின்றத அழகீட்டு வாய்ப்பாட்டின் அடிப்படையில் மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்வு அப்படின்றது அழகீட்டு வாய்ப்பாட்டின் அடிப்படையில் காசு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைவு அப்படின்றது அழகீட்டு வாய்ப்பாட்டின் அடிப்படையில் பிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஓர் அசைச்சீர்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக ஈர் அசைச்சீர். அப்போது நேர் நேர்னோ இல்லை நிறை நிறையோ அந்த மாதிரி வரப்போகுது. 2 அசைகள் வந்துருச்சு. அப்போ ஈர் அசைச்சீருக்கு ஒரு வாய்ப்பாடு இருக்குது சார். அப்போ ஈர் அசைச்சீரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது சார்? அப்போது 2 நேர் ஒன்றாக வந்தால் அதை தேமா அப்படின்னு சொல்கிறாங்க. நேர் நேர் தேமா. அப்போ நிறை தான் முன்னாடி வந்துருச்சு, அதுக்கப்புறம் நேர் வந்திருக்குங்க. நிறை நேர் அப்படின்னா அதை புளிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நிறை நிறை அப்படின்னு 2மே நிறையா வந்துருந்துச்சுன்னா அதை கருவிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேர் நிறை, முதல் நேர் வந்து அதுக்கப்புறம் நிறை வந்திருந்தால் அதை கூவிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈர் அசைச்சீரில் இந்த நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும்.
அப்போது முதல்ல நேர் இருந்தாலும் நிறை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஈரசைச்சீரில் ரெண்டாவதாக நேர் இருந்தால் அதை நம்ம மாச்சீர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் முடிகிறது நேரில் முடிஞ்சுன்னா அதை தேமா புளிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முடிகிறது நிறையில் முடிஞ்சதுன்னா அதை விளம் அப்படின்னு சொல்கிறாங்க, விளச்சீர். சரிங்களா? ஸோ இப்போ ஈரசையில் முடிகிறது நேராக இருந்தால் அதை மா அப்படின்னு முடிக்கிறோம். இரண்டு அசைச்சீரில் முடிகிறது நிறையாக இருந்தால் அதை விளம் அப்படின்னு முடிக்கிறோம். அடுத்ததாக 3 அசைச்சீர்கள் இருக்குது. 3 அசைனா என்ன சார்? அப்போ 2 அசையோட எக்ஸ்ட்ரா 1. அப்போ 2 அசைச்சீரை 4ஆக பார்த்தோம் இல்லைங்களா? நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை அப்படின்னு. அப்போ 3 அசைச்சீர்னா இந்த 4ஓட சேர்த்து 3ஆவதாக எல்லாமே நேராகவோ எல்லாமே நிறையாகவோ வரக்கூடியது. இப்போ எடுத்துக்காட்டாக 2 அசைச்சீர் எடுத்துக்கோமே. நேர் நேர் அப்படின்னா தேமா. இப்போ 3ஆவதாகவும் நேர் வந்துருச்சு அப்படின்னா இந்த நேர் அப்படின்னா நேர் 2 அசைச்சீரில் கடைசி வந்தால் அது மா அப்படின்னு முடிப்போம். அதே நேர் 3 அசைச்சீரில் கடைசி வந்தால் அதை காய் அப்படின்னு முடிக்கிறாங்க. அப்போ நேர் 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 அப்படின்னா அதை தேமாங்காய் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நிறை நேர்னா புளிமா, கடைசி முடிகிறது நேரில் முடியுது, அப்போ அது புளிமாங்காய். நிறை நேர்னா கருவிலோன்னு படிச்சிருக்கோம், முடிகிறது நேரில் முடியுது, அப்போ கருவிலங்காய். நேர் நிறைனா கூவிலம், அப்போ முடிகிறது நேரில் முடியுது, அப்போ கூவிலங்காய். சரிங்களா? அப்போது 3 அசைச்சீர் எடுத்துக்கிட்டோன்னா நேரில் முடிஞ்சுன்னா அதை காய்ச்சீர் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறையில் முடிஞ்சுன்னா அதை கனிச்சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நேர் நேர்னா தேமா, அது 3ஆவதாக இருக்கக்கூடியது நிறையில் முடிஞ்சுன்னா அப்போ தேமாங்கனி. நிறை நேர்னா புளிமா, நிறையில் முடிஞ்சுன்னா அது புளிமாங்கனி. நிறை நிறைனா கருவிலம், அப்போ நிறையில்னா முடியுதுன்னா கருவிலங்கனி. நேர் நிறைனா கூவிலம், அதுக்கப்புறம் 3ஆவதும் நிறையில் முடியுதுன்னா கூவிலம் கனி. சரிங்களா? எஸ். அப்போ இந்த 3 அசைச்சீர்களை தொடர்ந்து நேர் அசையோ அல்லது நிறை அசையோ வந்ததுன்னா அதைத்தான் 4 அசைச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்லாம் படிச்சிருப்பீங்க சார், அதே மாதிரி தான் அது கிட்டத்தட்ட 2 பவரில் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், முதல்ல எடுத்தோன்னே நம்ம ஓர் அசைச்சீர் பார்த்தோமா? ஓர் அசைச்சீரில் என்ன வந்துருச்சு? 4 தான் இருந்தது. நாள் மலர் காசு பிறப்பு அப்படின்னு. அப்போ ஓர் அசைச்சீரில் உண்மையிலுமே நேர் நிறை அவ்வளவுதான். ஒரு அசைனா நேரு நிறை அவ்வளோதான். ஆனால் நேர் ஊழ முடிஞ்சுன்னா நேர்புன்னு எடுத்துக்கிட்டோம், நிறை ஊழ முடிஞ்சுன்னா நிறைவுன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ உண்மையிலேயே ஓர் அசைச்சீர்னா நேரும் நிறையும் மட்டும்தான், 2 தான் இல்லைங்களா? ரைட். அதுக்கப்புறம் 3 அசைச்சீர் எடுத்துக்கோமே. அப்போ 3 அசைச்சீரில் என்ன பண்ணிட்டோம்? நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறைன்னு 4ஆக உருவாக்கிட்டோம். அப்போ ஓர் அசைச்சீரில் முக்கியம் 2, ஈரசைச்சீரில் 4ஆக மாறிடுச்சு. 3 அசைச்சீரில் அது என்னவாச்சு பாருங்க. அப்போது 2 அசைச்சீரில் இருக்க 4ஓட 4லையுமே நேரை சேர்த்தா அது காய்ச்சீர், அந்த 4ஓட நிறைய சேர்த்தா அது கனிச்சீர். ஓகே, முடிஞ்சிருச்சு. அப்போ 3 அசைச்சீரில் ஒட்டு மொத்தமாக 8 இருந்துச்சு. அடுத்து 4 அசைச்சீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 3 அசைச்சீர் 3 நேர் 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 தேமாங்காய்னு படி சொல்ல அதுக்கடுத்து ஒரு நேரை சேர்க்குறோம். சரிங்களா? அப்போ அதே மாதிரி நேர் 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 அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிறைய சேர்க்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா 4 அசைச்சீர் அப்படின்றது கிட்டத்தட்ட 16க்கு போயிருங்க. அப்போது டீகோடிங் என்கோடிங் அப்படின்றதெல்லாம் நம்ம சயின்டிஃபிக்காக படிச்சிருப்போம், கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸில் படிச்சிருப்போம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் இருக்குது, பைனரி சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ அது மாதிரி தமிழில் நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த சீர்களை எடுத்துக்கிட்டோன்னா ஓர் அசைச்சீர்னா 2, ஈர் அசைச்சீர்னா 4, 3 அசைச்சீர்னா 8, 4 அசைச்சீர்னா 16. எல்லாமே 2 பவர்லேயே வருதா? 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4. தமிழ் மொழி இவ்வளவு அற்புதமான மொழியாக இருக்குது. நமக்கு கணக்கெல்லாம் தெரிலங்க, ஆனால் நாம் உருவாக்கியதே இந்த கணக்கின் அடிப்படையில் தான் உருவாக்கியிருக்கோம். சொல்லப்போனால் நம்மை அடிப்படையாக வைத்து தான் கணக்கே உருவாக்கப்பட்டது அப்படின்றத அளவு கூட சொல்லலாம் போல். இன்பில்டாக அப்படி உருவாக்கி வைத்திருக்கிறோம். சரிங்களா? இந்த காய்ச்சீர்களை வெண்சீர்கள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சரி, ஸோ அப்போது நமக்கு சீர் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சிருச்சு. அப்போது அதே மாதிரி இந்த சீர்களை எப்படி பிரிக்கிறது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? அதையும் கொடுத்துருக்குறாங்க, எப்படி பிரிக்கிறது அப்படின்னு. பாருங்கள், அழகீட்டு வாய்ப்பாடு கூறுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நாம் இதே மாதிரி தான் பிரிச்சிருக்கணும். சரி, இந்த பிறர் நாணத்தக்கது தான் நானான் ஆயின்
அறம் நாணத்தக்கது உடைத்து அப்படின்ற திருக்குறளை கொடுத்து இந்த திருக்குறளுக்கு அழகீட்டு வாய்ப்பாடு கூறுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். எப்படி பிரிச்சிருக்கிறாங்க பாருங்க. ஒவ்வொரு சீரையும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ பிறர் நாண இத்தோட சேர்த்து பிறர் நாணத் அப்படின்றதான் முதல் சீர், அதை பிரிச்சுட்டாங்க. அப்போ அதை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க? பிறர் நா ந இத், சரிங்களா? அப்போ முதல் எடுத்தோன்னே நிறை, ஏன்னா பி ர இர், அப்போ பி என்றது ஒரு குரில், ர ஒரு குரில், இர் அப்படின்றது ஒரு ஒற்றெழுத்து. அப்போ ரெண்டு குரிலை தொடர்ந்து ஒற்றெழுத்து வந்தால் அது நிறை, நிறை. அப்போ நா என்றது நெடில் எழுத்து, அப்போ தனி நெடில் அப்படின்னா அது நேர். அடுத்து ந இத், நன்றது ஒரு தனிக்குறள், தனிக்குறளை தொடர்ந்து ஒரு இத்து வந்துச்சு அப்படின்னா அது நேர். அப்போ நிறை நேர் நேர் முதல் எடுத்தோன்னே பிறர் நாண அப்படின்றது மூவசை சொல்லாக இருக்கிறது. அப்போ மூவசை சொல்லாக இருப்பதால் அதை நிறை நேர்னா புளிமா, முடிகிறது நேரில் முடிஞ்சால் காய், அப்போ அது புளிமாங்காய் அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்து தக்கது அப்படின்றத பிரித்து பாருங்கள். தா என்ற குரில் எழுத்து, அதை தொடர்ந்து ஒரு ஒற்றை எழுத்து வந்திருக்கு. கா என்ற குரில் எழுத்து, அதுக்கு அடுத்து தூன்றதும் குரில் எழுத்து. அப்போது த இக் குரிலும் ஒற்றும் வந்தால் அது நேர், ரெண்டு குரில் வந்தால் அது நிறை. அப்போ நேர் நிறை அப்படின்னா அது கூவிலம், சரிங்களா? ஸோ அடுத்து தான் நானா அப்படின்றாங்க. அப்போ தான் தா இன் ஒரு நெடிலும் ஒற்றெழுத்தும் வந்தால் நேர், நா என்ற தனி நெடில் வந்தாலும் நேர், நா என்ற தனி நெடில் வந்தாலும் நேர். அப்போ நேர் நேர் நேர்னா நேர் நேர் தேமா, முடிகிறது நேரில் முடிஞ்சால் காயில் அப்படின்னு சொல்லணும். அப்போ தேமாங்காய் அப்படின்னு சொல்கிறோம். நா இன், அப்போ நான்ற தனி நெடில் வந்தால் அது நேரு. ஈ இன், ஈன்றது தனி குரல், அதை தொடர்ந்து ஒரு ஒற்றெழுத்து வந்திருக்கு, சரிங்களா? அப்போ நேர் நேர் அப்படின்னா அதை தேமா அப்படின்னு சொல்கிறோம். நேர் நேர்னா தேமா தானே. அப்போ அறம் நாண இத்தோட முடியுது. அப்போ அறம் அப்படின்றது நிறை, ஏன்னா ரெண்டு குறில் ஒரு ஒற்றெழுத்து வந்துருச்சு. நா என்ற தனி நெடில் வந்தால் நேர், ந இத் ஒரு தனிக்குறில், அதை தொடர்ந்து ஒரு ஒற்றெழுத்து, அப்போ அது நேர் தான். அப்போ நிறை நேர் நேர் மூன்று அசைச்சீராக இந்த அறம் நாண அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நிறை நேர் அப்படின்னா புளிமா, நேர்னா காய், புளிமாங்காய். தக்க, அப்போ தா என்ற தனிக்குறில், அதுக்கு அடுத்து ஒரு ஒற்றெழுத்து வந்திருக்கு. அப்போ தனிக்குறளும் ஒற்றும் வந்தால் நேர், க என்ற தனி குரல் வந்திருந்தால் அதுவும் நேர். அப்போ நேர் நேர்னா தேமா. துடைத்து, அப்போது இதை பாருங்களேன், துடைத்து அப்படின்றத, இதை முக்கியமானது. அப்போ தூ என்ற ஒரு குறில் எழுத்து, டை அப்போ அது நெடில் எழுத்து. அப்போ உண்மையிலே இது எப்படி பிரிக்குன்னா, தூ என்ற ஒரே ஒரு குரில், தனி குரில், தூன்ற நேர். டை அப்படின்றது ஒரு நெடில், அந்த நெடிலை தொடர்ந்து ஒரு இத்து வந்திருக்கு. அப்போது தனி நெடிலும் இத்தும் ஒரு ஈற்றெழுத்தும் வந்தால் அதையும் நம்ம நேர்ந்தா எடுத்துக்கணும். தூ என்பது மீண்டும் ஒரு குரில். அப்போ துடைத்துன்ற வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். துடைத்துன்ற வார்த்தையை பிரித்தா, ஐயா தூ தனி குரில்ங்க, டை என்பது தனி நெடிலை தொடர்ந்து ஒரு ஒற்றெழுத்து வந்துடுச்சு. அப்போது தனிக்குறில்னா நேரு, டை இத்து அதுவும் ஒரு நேரு, தூன்றது ஒரு தனிக்குறில் அதுவும் நேர். அப்போ துடைத்து என்ற வார்த்தை உண்மையிலேயே மூன்று அசைச்சீர், மூன்று அசைச்சீர் தானே துடைத்து. ஆமாம், அப்போ மூன்று அசைச்சீர்னா மூணுமே நேர் நேர் நேர். அப்போ நேர் நேர்னா தேமா, நேரில் முடிஞ்சா காய். அப்போ துடைத்துனா தேமாங்காய் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்திருக்கணும். உண்மை அதுதான். ஆனால் இந்த துடைத்து ஒரு வெண்பாவினுடைய கடைசி வார்த்தையாக வருகிறது. வந்தா என்ன தேமாங்காய் தானே? கிடையாது. அப்போது ஒரு வெண்பாவினுடைய கடைசியாக வருது, அதுவும் குறிப்பாக ஊவில் முடியுது அப்படின்னா அது இந்த மாதிரி நேர் நேர் அப்படின்னு நிறையா இருந்ததுன்னா, ஊழ முடிஞ்சுன்னா அதை நாம் நிறைவு அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ நேரில் மட்டும் இருந்தது அப்படின்னா, இப்போ அது அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு சில திருக்குறளில் அது அப்படின்னு முடியும், சரிங்களா? அது அப்படின்னு முடியும். அப்போது அது அப்படின்னு முடிஞ்சுன்னா முடிகிறது ஊழ முடியுது. ஆ து, ஆ என்பது ஒரு குரில், தூ அப்படின்றது ஒரு குரில், ரெண்டு குரில் வந்துச்சுன்னா அது நிறை. அப்போ அதையும் நம்ம நிறைவு அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ திருக்குறளை அழகீட்டு வாய்ப்பாடின் அடிப்படையில் கொடுக்குறாங்க. அழகீட்டு வாய்ப்பாடு பிரிக்கணும் அப்படின்னா அந்த திருக்குறளுடைய கடைசி சீர், அதாவது ஒட்டுமொத்தமாக திருக்குறள்னாலே 7 சீர், அதில் அந்த 7வது சீரை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அங்கே கண்டிப்பாக ஒரு அசையாகத்தான் பிரிக்க வேண்டும்.
அப்போ நாள் மலர் காசு பிறப்பு இது நாளில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருந்திருக்க வேண்டுமே தவிர அங்கே போய் நாம் புளிமாங்காய், தேமாங்காய், புளிமாங்கனி, தேமாங்கனி, கூவிலம், கருவிலம் அப்படிலாம் போற்றக்கூடாது. கிளியராக்குறோமா? காரணம், நமக்கு ஓரசைச்சீர் அப்படின்னா ஒரு வெண்பாவினுடைய இறுதியில் அது ஓரசையாகத்தான் வர வேண்டும், ஓரசையாகத்தான் அதை நாம் கன்சிடர் பண்ணணும். கிளியராக்குறோமா? இதோட இந்த பதிவு நமக்கு முடிவுக்கு வருகிறது. அப்போ இந்த பதிவில் யாப் இலக்கணத்தின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எழுத்து அப்படின்றத சொல்றோம். அப்போ எழுத்துக்கள் சேர்ந்தது தான் அசை, அசை சேர்ந்தது தான் சீர். அப்போ யாப்பினுடைய 6 உறுப்புகளில் முதல் 3 உறுப்புகளை இந்த பதிவில் நாம் பார்த்தாச்சு. அப்போ எழுத்து அப்படின்றது யாப்பின் அடிப்படையில் 3ஆக பிரிக்கப்படுகிறது. பொதுவாகவே இந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க, அதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கணும். அப்போ அசை அப்படின்றது எத்தனையா பிரிக்கிறாங்க? 2ஆக பிரிக்கிறார்கள், நேர் அசை, நிறை அசை அப்படின்னு. சரிங்களா? ஸோ அதற்கப்புறம் சீர் அப்படின்றத 4ஆக பிரிக்கிறார்கள், ஓர் அசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நா அசைச்சீர் அப்படின்னு. ஸோ இப்போ இது எல்லாமே கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ இந்த அழகீட்டு வாய்ப்பாட்டின் அடிப்படையில் கேள்விகள் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. சப்போஸ் ஒரு திருக்குறளை கொடுத்து அதை அழகீட்டு வாய்ப்பாடின்படி பிரிக்க சொன்னாங்கன்னா நமக்கு பிரிக்க தெரிந்திருக்க வேண்டும். மேக்ஸிமம் யாப்லேருந்து எங்கே கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சார் அப்படின்னா தொடை நயத்துலேருந்து கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எதுகை, மோனை, இயைபு இது 3யுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடை நயத்துலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது போக இந்த ஓரசைச்சீர், நாள் மலர் காசு பிறப்பு இல்லைங்களா? அப்போ அழகீட்டு வாய்ப்பாட்டின் அடிப்படையில் ஓர் அசை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேர் இருந்ததுன்னா அது நாள், நிறை இருந்ததுன்னா மலர், நேர்பு இருந்ததுன்னா காசு, நிறைவு இருந்ததுன்னா பிறப்பு. இதையும் சுற்றி சுற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள். மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விதைத்து கொண்டே இருக்க வேண்டும், முளைத்தால் மரம் இல்லையேல் உரம் அப்படின்னு இந்த ஆண்டு நமக்கு டிஎன்பிசி சார்ந்து பேக் டு பேக் அடுத்தடுத்து எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் இருக்குது இல்லைங்களா? எஸ். ஸோ இப்போ குரூப் 1க்கு கால் ஃபார் அவங்க சொன்ன மாதிரியே ஏப்ரல் 1ஆம் தேதி கால் ஃபார் விடுவோம். ஜூன் 15 எக்ஸாம்னு சொன்னாங்க, சூப்பராக அதே மாதிரி விட்டுட்டாங்க. அதற்கு அடுத்ததாக குரூப் 4 தேர்வுகள் நமக்கு ஜூலை மாதத்தில் அறிவித்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி ஒரு பேக்கப்பில் செப்டம்பர் மாதம் குரூப் 2 தேர்வுகளும் இருக்குது. அப்போது நாம் வெறித்தனமாக விடாமுயற்சியோடு படித்தோம் அப்படின்றா வெற்றிக்கான கனியை நம்மால் சுவைத்து விட முடியும். வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 100 டிகிரி செல்சியஸ். அந்த 100 டிகிரி செல்சியஸ் வர வரைக்கும் தண்ணீர் ஆவியாகாது. ஆனால் 100 தாண்டிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆவியாகும். அதே மாதிரி தான் நாம் வெற்றி என்பதை அடையும் வரைக்கும் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். அதை தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக காலத்தினால் அப்படின்னு சொல்றார் இல்லையா? காலமறிதல் அதிகாரத்தில் அதான் சொல்றார். ஞாலம் கருதினும் கைகூடும் கலங்காது காலம் கருதி இருப்பர் அப்படின்னு சொல்றார். அப்போ காலத்தை நாம் காத்து கொண்டு இருந்தால் போதும் நாம் உலகத்தையே வென்றுவிட முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.